கூட வருவானே அழகு, அவன் எங்கிட்டு போயிருக்கிறா? என்னடி போடி 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 போடி. ஏண்டி நீ இந்த ஆட்டுக்காரங்க இருக்கிறாங்க பாரு, அவனுங்க பண்ற வந்து தாண்டி பேர் வந்தா இருக்கு. என்னடி உன்னை பார்த்து ஆட்டுக்காரன் ஓடாயின்னு சொல்லிட்டா. நீங்க வாடிங்க பணமரம். என்னடி நீ அச்சு கூப்பிடுறீ? ஏண்டி இந்த பொட்டையில நீ அச்சு கூப்பிடுறீ வரான்னு பாக்கோ. ஏண்டி உன் வாயில என்ன வருதோ அப்படி சொல்லி கூப்பிடுறீ? ஆமாண்டி. அமைதியா ஏன் கத்துறீங்க? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு என்னடி அவ கூட்டத்துக்கு அப்படி சொல்லிட்டா. நீ நச்சு கூட்டு பாருடி. நான் கூப்பிட்ட வருவேன் நடி. அவன் யாண்டி நீ கூப்பிட்டா இந்த ஊர்ல வரவங்க கூட வருவாண்டி. எதுக்கு யாண்டி எங்க பாரு ஒண்ணு குத்த மாட்டானுங்க. அவனுக்கு ஊத்திக்கணும் நம்ம கிட்ட கத்தி காப்பாங்க. ஏண்டி என்னடி நடந்து பார்க்கவா? ஏண்டி என்ன நீ கூப்பிடுறது சீக்கிரமா? அப்படியா? என்னடி என்ன என்னை பார்த்து என்ன சொன்ன பேரழகி சொன்னி. அவன் போடி 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 போடி. ஏண்டி உன்னை பார்த்து இந்த ஊரு டவுன் பஸ் சொல்லக்கூடாது. ஏண்டி இந்த ஊரு சாராய் குழந்தை கரெக்டா இருக்கு. என்னடி ஏண்டி யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும். ஆமாண்டி. ஏண்டி நீ கூப்பிட்டதுக்கு அவன் வரல. ஆமா நான் வச்சு கூட்டு பாக்கட்டாடி. எனக்கு பாருடி. நான் கூப்பிட்டா வருவானா? கண்டிப்பா வருவான். என்னடி என்ன ஏண்டி அவன் என்ன பார்த்து உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? ஏண்டி நீ ரொம்ப அழகா இருக்கிற. ஐயோ அதனால இந்த ஊருக்கு மட்டும் வந்துடாது, பக்கத்தூர் ஓட கரைக்கவா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசலாம்னு சொன்னாண்டி. அப்படியே சொன்னான். ஆமாண்டி. ஆடி போடி குள்ள கத்திரிக்கா. போடி போடி போடி. என்னடி குள்ள கத்திரிக்கா? நீ நானும் ஒன்னதான் இருக்கிறோம். அது அவ சொன்னா கூட பரவாயில்ல. என்னடி குள்ள கத்திரிக்கால என்ன பாத்து குள்ள கத்திரிக்கா? இல்லடி ஏண்டி அவன் வெளியே வர மாட்டேன்றான். கூப்பிடுற பாரு. டேய் பொட்டே வெளியே வாடா. பாரு நெஞ்சலே ரெண்டு பேரு பிஞ்சிலே எங்க போய் மணி வந்தது வராச்சுமா நான் இருக்கிற சாவன மாதிரி தான் காரா. ஐயோ நான் தொடர்ந்து கேளு. என்ன அவர் செத்த நமக்கு நண்பன் நடக்கும். என்ன நன்மை? என்ன ஒரு நாடகம்? டேய் விழுப்புரம் பக்கம்டா. விழுப்புரம் பக்கம் நாடகம். ஆமா. மிருதகம் செத்த வச்சுக்க ஒரு நைட் லீவு கிடைக்கும். லீவு கிடைக்கும். வீட்ல மித தூங்கலாம். தூங்கலாம். நீ சொல்ல தர மாட்டாங்க லீவு. ஓ நான் செத்தக்கு அப்புறம் ஒரு பக்கம் குடுங்க ஆடுங்க. ஆடுங்க. மிருதகம் கிடைக்கிறது கஷ்டம். கஷ்டம். அதான் மிருதகம். டேய் மிருதங்கார சாவணும், லீவு கிடைக்கணும். நாம எங்க குடிச்சுட்டு கும்மால் அடிக்கலாம் பாக்குறேன். கும்மால் அடிக்கலாம் பாக்கல. கும்மால கேக்குறியா? வடாடி ஓ தானா என்னத்துக்கு? டேய் வந்தது வராதுமா என்ன பாட்டு கும்மால மாமரே? யார்மா நீ வேற? என்னடா பாட்டு தெரியாது. ஏய் என்னடா? ஏய் இங்க
பாருங்க அவதான் ஆங்கிலத்துல சொன்னா ரேடியோன்னு உனக்கு வரவே இல்லை. நான் ஆங்கிலத்துல சொன்னா தெரியல, நீ சொல்ல பாரு. தூய தமிழ்ல சொல்றேன்டா. டேய் நான் சொன்ன உடனே நீ புரிஞ்சுக்கோ பாரு. நீ காட்டா தமிழ்ல என்ன பேர் தெரியுமா? வானொலி பெட்டி. இது மாதிரி விவரமா சொன்னா விவரமா சொல்ல பாரு. ஆமாடா, தூய தமிழ்ல வானொலி பெட்டி. வானொலி புட்டி எங்கடா இது? டேய் முட்டத்துன பொட்ட எங்க இருக்குது புட்டிய? அங்க இருக்குது புட்டிய. ஓடு ஓவரா கொடுக்காத. இங்க பாருங்க. என்னடா? ஐயோ நான் வந்து விசிட்டே மறந்துட்டு என்ன லோட்டு போட்டு அடிச்சிங்கறீங்க. ஏய் வந்தது வரதுமா என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லு. ஐயோ என் கதை என் கேக்குறேன். ஏன்டா? என் கதை தான் எங்க ஊர்ல காரி முஞ்சிங்குது. என்ன காரி முஞ்சுது? ஆமா. இங்க இருக்குதுடா உங்களுக்கு. சிகில் குடுத்துக்கிறீங்க. எங்கடா குடுக்குற? டேய் பாருங்க. என் ஊர்ல தான் என் கதை காரி முஞ்சிது. எங்க ஊர் குழம்பு போய் நிக்குது. டேய் உங்க ஊர்லயே உன்னுடைய வீடு குழம்பு போய் நிக்குதா? குழப்பத்துல நாங்க. என்ன குழப்பம்? ஐயோ என் குழப்பத்தை அப்படி யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்டா? சொன்ன பெட்டிக்கார கேட்டு தெரியாது தெரியாது சொல்லிட்டாரு. மிருதக்கார கேட்ட தெரியாது சொல்லிட்டாரு. 2 3 4 5 பேர் வந்துக்கிறீங்களே. ஆமாண்டா. உங்களை கேட்டா நீங்க சொல்லுவீங்கல்ல. டேய் சொல்லணுமா? டேய் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன்டா. தெரிஞ்ச அளவுலாம் கிடையாது. சொல்லவே சொல்ல மாட்டேன். முடிஞ்சா சொல்றேன். எல்லாம் உனிப்பா கேட்டுக்க. என்ன? எங்க அப்பா அம்மாவுக்கு போதுனா ஒரே ஒரு புள்ள. ஒரே பையன். பையன் கிடையாது. புள்ளதான். பாய் முடி. ரெண்டு ஒண்ணுதான் சனி முடிச்சவனே. குழப்பம் உனக்கா எனக்கு? உனக்குதே குழப்பம். நான் சொல்றத நீ கேக்கணும். சொல்லு சொல்லுடா. எங்க அப்பா அம்மா போதுனா ஒரே ஒரு புள்ள. ஒரே ஒரு புள்ள. நான் பிறந்த நல்ல நம்ம கெட்டமா எனக்கு தெரியாது. தெரியல. நான் போதுனா எங்க அம்மா செத்துட்டாங்க. உங்க நாத்தர வேலை போட்டுக்கனே. உங்க நாத்தர வேலை போட்டுக்கனே. எத்தனை தாலியாத்து புடிங்க. நம்ம தால தான் வந்துறானே. அதே மாதிரி தான் இங்க வாங்க. என்னடா? அதே ராசில பிறந்தகரு. நான் போதுனா எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்துமே எங்க அப்பா என்ன பண்ணீங்களே? பண்ணிக்கல. ஏன்னா பிறந்த தாம்பள புள்ள. ஆம்பளை புள்ள. தீயர் வந்தா மாத்தம் கொடுமை நடக்கும். கொடுமை நடக்கும். வீட்டுக்கு வெளிய செத்துற பட்சத்துல எங்க அப்பா என்ன பண்ணீங்களே? பண்ணிக்கல. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு எங்க அப்பா? உங்க அப்பா பையன் நீ ஊருல கூத்தாட போயிடுற. ஊரூரா கூத்தாட போயிடுற. வீட்டுல தனியா தான் தூங்குறேன். தனியா தான் தூங்குறேன். அதனால நீ கல்யாணம் பண்ணி மொண்டாட்டி வீட்டுல விட்டு போயிட்டீங்கன்னா வீட்டுல விட்டுட்டு போயிட்டேனா? உங்க அப்பா பத்திரமா பாத்துக்கறாரு. விட்டுப்பா. பத்திரமா பாத்துக்க பாரு பொண்டாட்டி. எதுக்கு? ஆமா. இதுமே தான் குறுக்கு புத்தில யோசனை பண்ண கூடாது. எதுமே சிந்தனை பண்ணி பேசணும். என்ன விஷயம்? எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு. இனிமே தச்சு போறதுக்கு சோறாகி போறதுக்கு எங்க வீட்டுல பொம்பளை துணை கிடையாது. அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு பொம்பளை துணை கிடைக்கல. ஆமாண்டா அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. நான் சும்மா இருந்தல்ல. அப்பா உனக்கு சின்ன வயசுல போனா செத்துட்டாங்க. ஆசா பசங்க இருக்கும். நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு சித்தி வந்தாப்புல இருக்கும். ஆமாண்டா டேய். அங்கல மட்டும் அவருக்கு மருமக வந்த மாதிரி இருக்கும். அது நான் எங்க அப்பா இந்த விஷயத்தை உட்கார்ந்து பேசிங்கறோம். எங்க பேசிட்டு இருக்கீங்க? ஊர் ஏரி உள்ள பீ பேலமோ. அட சை. ஏண்டா? இடமே கிடைக்கிறதுக்கு. எதுக்கு? அங்க பேசுவீங்க. எங்க வீட்டு வளையப்ப தெரியுமா? என்ன வளையம்? கல்யாணம் கால் உத்தர மஞ்சள் வளையல அப்படி இது மேல நடந்துட்டு போறதா நான் பீ பேலமோ தான் பேசுவோம். இதே சாவு கர்மந்திரா பால் இது மேல போறதா நாங்க பூஜை உட்கார்ந்து பேசுவோம். ஐயோ குடும்ப வழக்கம். எங்க குடும்ப வழக்கம் கத்து போறாங்க ஊர்ல இருக்கறவங்க. டேய் அப்படிலாம் சொல்ல கூடாது. டேய் பாத்ரூம் போறப்ப பலாரா அச்சிருவேன். ஏன்டா? என்னடா? இவ்வளவு ஜனம் உட்கார்ந்துங்கறாங்க. ஆமாண்டா. லேடிஸ் பொம்பளைங்க எல்லாம் உட்கார்ந்துங்கறாங்க. லேடிஸ் வேற பொம்பளை வேறயா? ரெண்டு ஒண்ணு தான். டேய் இதெல்லாம் லேடிஸ் அதெல்லாம் ஆம்பளையா? வீடியோ வேற எடுத்துங்கறாங்க. வீடியோ வேற எடுத்துன்னு இருக்காங்க. அச்சிங்கமா ஆயின்னு சொல்றீங்களே. அப்புறம் வேற எப்படி சொல்லனா? ஆயின்னு சொல்ல கூடாது. அப்புறம் நாலு பேர் நம்மள பார்த்து திருந்தணும். ஆயின்னு சொல்ல கூடாது. வேற எப்படிடா சொல்லனா? கிளம்போது அடடடட மானங்கட்ட போட்ட. அப்படியே சொல்றாங்க. சரி அதெல்லாம் போல நீ சொல்ல கதைய. பொண்ண பக்கத்துல நானே எங்க பொண்ண பார்க்க கிளம்பிட்டோம். பொண்ணு பார்க்க போறீங்க. எங்க ஊர் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தா குறுக்கு ஆறு ஒண்ணு ஓடும். ஆறு ஒண்ணு ஓடுது. எங்க ஊரு மேல் பேரணி போப்போம். தீவுனூர் அரிகாமி. குறுக்கு ஆறு ஒண்ணு ஓடும். எங்க ஊர்லமா என்னடா? ரெக்கு ஆறு ஒண்ணு ஓடும். ஆத்தாங்க நம்ம பத்தரை பொம்பளை இடம் வராங்க. பெண்க வராங்க. ஐட்டா ஒல்லியா உன்னாட்ட ஒரு பொம்பளை வருது. புள்ளமா குண்டா இவ்வளவு மேல ஒரு பொண்ணு வருது. நான் எங்க அப்பா பேசிக்கிறோம். என்ன பேசுறீங்க? அப்பா சைலண்ட் அப்ப பாய்து வர பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. குடும்பம் பண்ண கல்யாணம் பண்ணுங்க. அப்படி பேசி முடிய எத்தனை போய் காணற போய் எல்லாரும் வந்து காட்ட கல்யாணம் சம்பளம் சொன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஏண்டா? கல்யாணம் முடிஞ்சு போச்சு. உனக்கு முடிஞ்சு அப்பா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. டேய் ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. இதுல என்னடா குழப்பம்? இதுல தான் குழப்பமே. என்ன குழப்பம்? ஐட்டாகத வயசுல பேசாதவங்க கொல்லமாதல வச்சு சின்னதா நினைச்ச மாதிரி. ஆமா அதான் கிடையாது. வேற என்ன ஆச்சு? அவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணும் போல இருக்குது. என்னடா சொல்ற? அவங்க ரெண்டு பேருமே டாக்கருக்கு மாத்திரம் தான் குடிச்சுக்கிறானுங்களே தெரியல.
சொல்லு சொல்லு போடு. அவங்க 2 பேருமே அம்மா பொண்ணு பழகுது. ஐ தகர்த்தா பொண்ணு பொண்ணு புள்ள மகர்த்தா அம்மா 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 நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என் பொண்ணு எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டாரு. டேய் 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 நல்ல குடும்பம் தாங்க குடும்பம். ஏன் எதுக்கு எங்கடா சொல்லுடா டேய். அதாவது குறை சொல்லக்கூடாது. சந்தோஷம் வாழ்க்கை போயின்னு இருக்குது. 1 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு புள்ள பிறந்தா எங்க அப்பனுக்கு ஒரு புள்ள பிறந்துட்டான். என்னடா குழப்பம்? எங்க அப்பனுக்கு பிறந்த பிள்ளை என்னன்னு கூப்பிடும். டேய் உங்க அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை உன்னை பார்த்து அண்ணான்னு கூப்பிடும். அழகா அண்ணான்னு கூப்பிடும். எப்படிடா கூப்பிடும்? என் பொண்ணு எங்க அப்பங்களை நடிச்சுக்கிறான். ஆடா பாவி என்னடா டேய். இப்ப அப்பனுக்கு பிறந்தான்னு கூப்பிடும். அண்ணான்னு கூப்பிடும். பொண்ணுக்கு பிறந்தா தாத்தான்னு கூப்பிடும். அப்பாவும் பொண்ணுக்கு சேர்ந்து பிறந்தான். என்னடா சரி எங்க அப்பா மாதிரி விடு. எங்க அப்பா வயசானவன் நீ இருப்பா நாளைக்கு சேர்த்து போடுவோம். அவன் முறை நமக்கு தேவை கிடையாது. சொல்லு. இப்ப எங்க அப்பனுக்கு பிறந்த பிள்ளை என்ன எனக்கு பிறந்த பிள்ளை எங்க அப்பா என்ன கூப்பிடும். என்னடா என்ன அவங்க தாங்க குழம்பி போய் குடிச்சு பிடிக்கிறாங்கன்னா உனக்கு இங்க வாங்க. இது இந்த குழப்பத்தான் குடும்பம் அப்படியே பின்னிக்கு நிக்குது. இதுக்கெல்லாம் வரமுறையே இந்த ஊர்ல சொல்ல முடியாது. நாளைக்கு போற மடப்பட்டுக்கு பக்கத்துல அந்த ஊர்ல தெளிவா கேட்டு உனக்கு பதில சொல்லுவாங்க. இப்போது நீ புறப்படு. அப்படியே ஆகட்டா. யாடி அழகான மலர் வளர்ச்சி ஆடி பாடிக்கொண்டே எங்கே செல்வதற்கு அழகாக நாட்டியம் ஆடுவது வழக்கமல்லவா? எப்படி தெரியுமாடா? செவ்வரணி தோட்டத்திலே ஒன்றை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த வயது.
ஆயிரத்தெட்டு அண்டம் 224 உலகம் சப்த சாகரம் கீழே உலகம் மேலே உலகம் கடல் செடி கொடி மலை மரவரைக்கும் நான் முடிவிட்டால் கிடு 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 நடக்க வேண்டும். அது மட்டும் நான் நடக்கும் சத்தத்தை கேட்டால் இந்த பூமியானது படியாக பிறந்து உயரமானது 6 மடங்கு அப்படி சீரோடும் சிறப்போடும் இந்த 700 கோடி யோசனை இருக்கிற தென்னிலங்கையை 10 சிரம் கொண்டு 20 கரம் கொண்டு தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் என்று பெயர் பெற்று சிறப்போடு ஆட்சி செய்து கொண்டிருக்கும். இருந்தாலும் நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. இருட்டையா. சரி பாத்துட்டே. டேய். நான் தான் எனக்கு முன்னதா வர போய் ஞானா இந்த உலக காலத்துல. ஆமாங்க. என்ன ஆச்சு? உட்காருங்க. டேய். உட்காருங்க. எங்க உட்காரா? சரி வரல. வேலையில. அவன ஜாக்கிரதையா இருக்க எங்கடா ஆசனம்? ஐயா. உங்க ஆசனம். எங்க நாசனம் இருக்குற அந்த வேலை செய்ய போறோம். ஆசனம். ஆமா. நான் தான் எனக்கு முன்னதா வரக்கூடிய நீ ஏன்டா இந்த இவ்வளவு காலத்தாமதம்? யாரை கேக்குறே? உன்னை வேண்டா கேக்குறேன். கேள் சொல்றேன். டேய் உன்னை தானே கேக்குறேன். காலத்தாமதத்துக்கு காரணம் என்ன? நான் கேக்குறேன். டேய் இவ்வளவு நேரம் பொறுத்து வரைய காரணம் என்னடா? யாரை கேக்குறே? உன்னை தான் கேக்குறேன். கேட்டா சொல்ல போற கேளு. டேய் எனக்கு முன்னதாக வரக்கூடிய நீ ஏன்டா இந்த இவ்வளவு காலத்தாமதம்? நான் என்ன சொல்லணும்? பதில் சொல்லு. ஓ நடந்து விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு. நீ என்ன கேட்கணும். ஆமா. கேக்குறது யாரு? நானு. பதில் சொல்றது யாரு? காவலன். நீங்க யாரு? நான் எஜமான்டா. நான் யாரு? நீ காவலன். என்ன யாரு கேட்கணும்? நான் தான்டா கேக்குறேன். கேளு சொல்றேன். டேய் ஒரு நேரமா நான் என்னதான் கேட்டுக்கிறேன். தென்னிலங்கை வந்து ராமரேஸ்வரன் நாட்டுக்கு அதிபதி கேட்கிறேன் காவல்காரன் பதில் சொல்லி இவ்வளவு நேரம் பொறுத்து வரைய காரணம் என்ன? அடியே நீ அத்தையை கேக்குற? இல்ல மாமியால கேக்குறேன். அடியே அதை கேக்குற? ஆமாண்டா. அதையும் கேக்குற? என்னாச்சு? எங்க வீட்டுல பெத்த தகராறாயி போச்சு. என்னடா ஆச்சு பையோ? எங்க வீட்டுக்கு நான் ஒரு அடங்கா தமிழ் பேர் சுத்தினே இருந்தேங்க. கம்நாட்டி. வீட்லயே அடங்க மாட்டேன். சரி. ஒரு அடங்கா தமிழ் பேர் சுத்தினே இருந்தேன் பாரு. சரி. எங்க அப்பா பார்த்தாரு. நான் வீட்டுக்கு பையன் அடங்கமா சுத்திங்கறானே. இவன் கால் கட்டு கொட்டை வீட்டுல அடங்கி நிப்பான் இல்லையா? அப்படியே புண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புண்ணு பார்க்க இல்லடா, புண்ணு தான் வாங்கிட்டு வந்துக்கிறேடா. பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. நீ பொண்ணு பணம் காரியம். ஐயோ கம்நாட்டி பொண்ணு அதாங்க சுபகாரியம். ஆஹா. பொண்ணு போயாச்சு. சரி. காலியானம் பண்ணிட்டாங்க. காலியானம் இல்லடா கல்யாணம். திருமணம் முடிஞ்சு போச்சு. சிறப்பாக நடந்து விட்டது. நைட்டு ஒரு 9 மணிக்கு ரூம் விடுறாங்க. எதுக்குடா? இது பண்றதுக்கு. ஆனா பாவி சாந்தி முகத்தும் பஸ் ஸ்டாண்ட் விட்டாங்க பாரு. சரி. என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறேன். கம்பெனி வாஜர் போன் பண்றாப்புல. ஏதே பெருமாள் மாலு திடீர் நாடகம். ஆளுகளே கைது வாடான்றாரு. சரி. நான் பஸ் ஸ்டாண்ட் நாடகத்தை பாப்பேன். ஏண்டா இந்த உலகத்திலே ஒருவன் மனிதனாக பிறந்து விட்டால் கடமை தவறாமல் இருக்க வேண்டும். ஆமாங்க. ஆனா உன்னை நம்பி அங்க 15 பேர் வந்திருக்கோம், நீ ஒரு ஆள் வரலனா எப்படிப்பா? பஸ் ஸ்டாண்ட் ஆச்சு. ஆமா. ஆனா ஒண்ணுங்க, என் பொண்ணு கோய சொல்ல முடியாது. ஏண்டா? அது நொலாங்கனி பாரு, நொலாங்கனி. நொலாங்கனி இல்லடா, நலாயினி. அந்த சாவுத்திரிடி. சாவுத்திரில பூட்டு திருடி. சத்தியமா என் பொண்ணு டபுள் பத்தினி. டேய் பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கிற. அது என்னடா டபுள் பத்தினி? சத்தியமா என் பொண்ணு டபுள் பத்தினி. சரி. மாமா இது ஆத்தனி அடிச்சு போறதுக்கு. இது கிணத்து தண்ணி. நம்ம எப்பனாலும் இது பண்ணிக்கலாம். எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். நாடகத்தை பாரு மாமான்னு சொல்லிட்டேன் என் பொண்டாட்டி. சரி. உன் பொண்டாட்டி சொல்லுமா பஸ் ஸ்டாண்ட் அடிக்க மாட்டாடா. என் பொண்ணு டபுள் பத்தினி. ஆமா. சொல்லிட்டா பாரு. சித்திரை மாதம் 17 தேதி பேக் தூக்கி நாடகத்துக்கு கிளம்புறேன். சரி. சித்திரை வைகாசி ஆவணி ஆவணி வரைக்கும் தொடர்ந்து நாடகம் ஒரு நாள் லீவு கிடையாது. 6 மாதம் நாடகம் தான். நானும் வீட்டுக்கு வந்துக்கிறேன். இது பண்ணதே கிடையாது. அட பாவி ஃபர்ஸ்ட் நைட் இல்ல. ஆக மொத்தத்துல ஆவணி மாசம் 13 தேதி வாயர் லீவுடான்னு சொல்லிட்டாரு. சரி. ரொம்ப சந்தோஷமா ஆயி போச்சு எனக்கு. இன்னைக்கு தாண்டா வீட்டுக்கு போக போறோம். இன்னைக்கு இது பண்ணிக்கலாம். அதே சாந்தி முகத்தை இன்னைக்கு வச்சுக்கலாம். வீட்டுக்கு போக சும்மா போகலையே. என்ன பண்ண? நாடக பணம் தான் ஏகப்பட்டது 6 மாசம் சம்பாதிச்சு பாதிட்டே வச்சுங்க. சரி. புது பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறாள். ஆமா. பல பொருளெல்லாம் வாங்கி போறேன். என்னென்ன வாங்கி போன? மூஞ்சிக்கு செருப்பு, காலுக்கு பவுடர். முன்னாடி பையன் டேய் மூஞ்சிக்கு தான் செருப்பு, காலுக்கு பவுடரா? மூஞ்சிக்கு பவுடர், காலுக்கு செருப்பு. மூஞ்சிக்கு பவுடர், காலுக்கு செருப்பு. அது மட்டும் கிடையாது. தின்பண்ட யாரால வாங்கி போறேன். என்னடா ஆப்பிள் பழமா? அதெல்லாம் ஒரு பழமா? திராட்சை. அதெல்லாம் ஒரு பொருளா? அதெல்லாம் ஒரு பொருள். நீ வாங்கி போவ.
வெட்டியார் வாங்கி போடா வெட்டியார் வாங்கி போடா அது பேர்ல அண்ணாச்சி என்னதான் பழம் வாங்கி பொறுத்துக்கு பொருளெல்லாம் வாங்கி போகிறேன் என்னென்ன வாங்கி பண்றோம் என்ன பண்றோம் அவுளு கடலை பொரி வெல்லம் இதெல்லாம் வாங்கி போகிறேன் யா சுட்டு கூட வாங்கி போறேன் நாங்க என்ன பிசாசு பேயா புடிச்சுங்க நான் கழிப்பா எடுக்க போறேன் ஐயோ இந்த பொருளை பொண்ணாடி விரும்பி சாப்பிடுவோம் வாங்கி போற பொருளை திறமையில வச்சுட்டு சரி பொண்ணாடி கட்டி பிடிக்கிறோம் தள்ளி விடுறான்னு ஏண்டா வீட்டுக்கு தூரம் ஆயிட்டுக்கிறா அடடே மாத்த விடா ஆனா என் மன குறை சொல்ல முடியாது ஏண்டா டபுள் 10 என் மட்டும் அடித்தான் ஆமா மாமா நீ ஏன் ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது இந்த 200 ரூபாய் வேற எங்காச்சும் போய் சந்தோஷமா இருந்துட்டு வா அது சரி அப்படின்னு சொல்லிட்டா பாரு 200க்கு நான் திண்டியில வந்துட்டேன் திண்டியில வந்தேன் 100 ரூபாய் கொடுத்தா பிரியாணி சாப்பிட்டேன் அங்கிருந்து பஸ் ஏற மறுபடியும் எங்க ஊருக்கு போயிட்டு சரி எங்க வீட்டு மூணா வீடு முனிமா வீடு எங்க வீட்டு மூணா வீடு முனிமா வீடு சரி இந்த 100 ரூபாய்க்கு போன முனிமா வீடு கொடுத்தா முனிமா கூட சந்தோஷமா இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணு கணக்கு கேக்குறா மாமா 200 குத்தஞ்சுனே என்ன பண்ணன்னு கேக்குறா நான் பால் சொல்லி யார் நான் வேஸ்ட் ஒண்ணு பண்ணல 100 ஆவரத்தை வச்சு பிரியாணி சாப்பிட்டு 3 முடிவா கிட்ட போன 100 ரூபாய் விட்டு முடிவா சந்தோஷமா இருந்து வந்துட்டேன் விட்டாரா சும்மா சும்மா விட்டுமா என் பொண்ணு பதில் கேக்குறா என்னது 3 முடிவா 100 ரூபாய் குத்தியா அவங்க என்கிட்ட வர வரி 30 ரூபாய் குடுத்துட்டாங்க நீ எப்படி தர 100 ரூபாய் கேக்குறா என் பொண்டாட்டி இது ஒரு கதை சொல்ல வந்துட்டேன் கம்நாட்டி என் பொண்டாட்டி டபுள் பத்தினே புரியுதா எப்படி நான் தொட்டு தாலி அடிக்கிறேன் பாரு ஆமா எனக்கு ஒரு பத்தினி 3 முடிமா வீட்டுக்கு ஒரு பத்தினி சனினா மூதேவி அவன் வந்தா சொல்றது நக்கமா இல்ல சூடு சொல்றேன் இதெல்லாம் நடந்துறாங்க ஏத்துறியா என்னாச்சு சாத்து கொட்டா பிரியாணி சாத்து போட்டு படுத்து மாரு எல்லாம் கனவுல வந்து சொல்லிங்கிற கம்நாட்டி சரி போகட்டு விடு டேய் இந்த கட்டிலங்க வேந்தன் ராபணேஸ்வரன் எப்படிப்பட்டவள் என் அருமை என்ன என்னுடைய பெருமை என்ன டேய் நான் எப்படி பிறந்தேன் என்று உனக்கு தெரியும் டேய் அட பரந்த உலகில் சிறந்த ராவணன் பிறந்தது எப்படி தெரியும் பரந்த உலகில் சிறந்த ராவணன் பிறந்தது எப்படி சிறப்பான இந்த சிறந்த ராவணன் எப்படி பிறந்தேன் என்று தெரியுமோ நான் யார் யாருக்கு பிறந்தேன் என்று உனக்கு தெரியுமோ யாருக்கு பிறந்த ஐஸ்காரனுக்கு போறியா இல்ல பலூன் போறீங்க இல்ல வரவு போறனுக்கு போறீங்க நான் விளக்க வச்ச பாத்துக்கிறேன் தமிழ்நாட்டு பையா யார் யாருக்கு பிறந்தேன் என்றால் என் தாய் பெயர் என்ன என்னுடைய தந்தை பெயர் என்னவென்று தெரியுமோ தெரியாதுங்க விச்சிரவாழ்வு முனிவர் என்று சொல்லக்கூடியவருக்கும் கேகேசி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தேன் எப்படி தெரியுமா நீண்ட நாளாக என் தாய்க்கு தந்தைக்கு திருமணம் வந்து பிள்ளை செல்வம் இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டார் அந்த நேரத்திலே என் தாயானவர் என்ன செய்தார் தெரியுமா கேகேசி அம்மையார் 15 தாயவன் இணைந்து முனிவரை அப்பொழுது என்னுடைய தாயானவள் பணிந்து பணிவோடு சென்று அத்தான் நமக்கு திருமணம் நடந்த நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இதுவரையிலும் பிள்ளை செல்வம் என்பது எனக்கு இல்லாமல் இருக்கிறது ஆதலால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி பிள்ளை செல்வம் இல்லை என்றால் மக்கள் எல்லாம் ஏளனமாக பேசுவார்கள் இவ்வளவு ஒரு பெண்ணாக பிறந்தால் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கிறாளே இவ்வளவு ஒரு மலடி என்று மக்கள் எல்லாம் ஏளனமாக பேசுவார்கள் அதனால் எனக்கு பிள்ளை செல்வம் வேண்டும் அந்த பிள்ளை செல்வம் இல்லாத ஒரு பெண் உலகத்தில் இருக்கவே கூடாது அந்த நேரத்தில் தந்தை என்ன செய்தார் தெரியுமா இந்த தாயுடன் நினைந்து முனிவர் பணிந்த தாயுடன் நினைந்து முனிவர் அப்படி பணிந்த தாயோடு கனிந்த மனத்தோடு சந்தோஷத்தோடு இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள் அப்பொழுது தரித்து தாயவன் வயிற்றில் கருவது அப்படி பணிந்த தாயோடு இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள் முதல் ஜாமத்திலே ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம் தெரியுமோ பகல் 5 ஜாமம் இரவு 5 ஜாமம் 10 ஜாமம் 2 மணி நேரம் 24 நிமிடம் ஒரு ஜாமம் ஆமா அப்படி 6 மணில இருந்து
8 மணி 24 நிமிடத்துக்குள் நான் பிறந்தேன். அந்த வேலை என்ன வேலை என்று உரைப்பார்கள் தெரியுமா? இரண்ய வேலை என்று உரைப்பார்கள். அப்படி இரண்ய வேலையில நான் பிறந்ததால் எனக்கு இராவணன் என்ற பட்ட பேரை சூட்டினார்கள். அடுத்து தம்பிகள் உதித்து உலகில் அடுத்து தம்பிகள் உதித்து உலகில் உதித்து என்னை அடித்து தங்கை ஒருவன் உதித்தேன் அடுத்து 2வது ஜாமத்தில் தம்பி கும்பகர்ணன் பிறந்தான். கும்பகர்ணன் அவனுக்கு எதற்காக கும்பகர்ணன் என்று பெயர் சூட்டினார்கள் தெரியுமா? கும்பம் என்றால் குடம், கர்ணம் என்றால் காது. அப்படி என்னுடைய தம்பியின் ஒவ்வொரு காதும் குடம் போன்று இருக்கும். அதனால் அவனுக்கு கும்பகர்ணன் என்ற பெயரை சூட்டினார்கள். 3வது ஜாமத்திலே என்னுடைய தம்பி விபுடனன் பிறந்தான். 4வது ஜாமத்திலே எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற மங்கை சூர்ப்பனகை பிறந்தாள். சூர்ப்பனகை, ஆமா. அவளுக்கு எதற்காக சூர்ப்பனகை என்று பெயர் சூட்டினார்கள் தெரியுமா? சூர்ப்பம் என்றால் முறம். ஆமா. நகை என்றால் பற்கள். ஒவ்வொரு பற்களையும் என்னுடைய தங்கைக்கு முறம் ஒன்று இருக்கும். ஆமா, ஒவ்வொரு பல்லும் முறாங்களா? ஆமா. என்னடா இது அதிசயமா இருக்குது? என்னடா உன் தங்கச்சிக்கு பல்லே முறாங்களா? மீதெல்லாம் கை நகங்கள். அப்படி ஒவ்வொரு பற்களும் முரம்போல இருக்கும். அதனால் சூர்ப்ப நகை என்று பெயர் சூட்டினார்கள். இப்படி பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய தந்தையானவர் முனிவர் ஆயிற்று. கானகத்திலே ஆசிரமம் அமைத்து கானகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே எங்களுடைய தாயானவள் பிள்ளை செல்வம் இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அல்லவா? 4 பிள்ளைகள் பிறந்து விட்டோம். 4 பேரு. ஆமா. எங்களுடைய தாயானவள் அப்பொழுது என்ன செய்கிறாள் தெரியுமா? ஜலத்தை தாயவள் எடுத்து குடத்தில் சிரித்து ஜலத்தை தாயவள் எடுத்து குடத்தில் சிரித்து மனமதி மிகவும் கேட்டேன். தாயானவள் குளத்துக்கு சென்று குடத்திலே ஜலத்தை தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறாள். வருகின்ற தாய் சும்மா வரவில்லை, சிரித்துக் கொண்டு வருகிறார்கள். யாரடா வராங்க? ஆமா. காரணம் என்ன தெரியுமா? முனிவர் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக வீதியிலே விளையாடி கொண்டிருக்கிறோம். நீங்க ஆமா, பிள்ளை செல்வமே இல்லாமல் இருந்தோம். நமக்கு 4 பிள்ளைகள் பிறந்து விட்டது என்று சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் சிரிச்சு வராங்க, சிரித்துக் கொண்டு வருகிறார்கள். பார்த்தேன், எனக்கு சினம் பிறந்தது, கோபம் பிறந்தது. சீனி ஆயிட்டீங்க சினம். ஆமா. அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? தனித்து நாடது இருக்கது தனித்து நாடது இருக்கது என் தாயை பார்த்து கேட்டேன், அம்மா நமக்கென்று நாடு கிடையாதா? நமக்கென்று வீடு கிடையாதா? இந்த கானகத்திலே வாழ வேண்டியதுதானா என்று என்னுடைய தாயை பார்த்து கேட்டேன். நீங்க என் தாய் என்ன உரைத்தார்கள் தெரியுமா? மகனே ஓடிவா 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 என்று அழைத்தார்கள். அம்மா நாடு இல்லையா வீடு இல்லையா என்று கேட்டால் அருகாமையில் ஓடிவா ஓடிவா என்று அழைக்கிறாய, காரணம் என்ன கேட்டேன். அதற்கு என் தாய் உரைத்தார்கள், நமக்கென்று நாடு இருக்கிறது, வீடு இருக்கிறது. ஆனால் தற்போது நீ ஆளக்கூடிய நாட்டை என்னுடைய சக்கலத்தி தேவவன்னி என்று சொல்லக்கூடிய இளபில்லாவின் மகள் குபேரன் அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய தந்தை விக்கிரவாக முனிவருக்கு முதல் தாரம் ஒன்று இருக்கிறது. அந்த தேவவன்னி என்று சொல்லக்கூடிய இளபில்லா தான் என்னுடைய தந்தையின் முதல் மனைவி, உங்க பெரியம்மா. ஆமா, அந்த அம்மையாருக்கு பிறந்தவன் தான் குபேரன். நீ ஆளக்கூடிய நாட்டை அவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்தாரு. சும்மா விடுவேனா? சிங்கம் போல் அதற்கு என் தாய் என்ன உரைத்தார்கள் தெரியுமா? மகனே,
அவனை வெல்ல தற்போது உன்னால் முடியாது. அவனோ வரம் பெற்றிருக்கிறான், அவனோ திறம் பெற்றிருக்கிறான், ஆதலால் அவனை வெல்ல முடியாது என்று உரைத்தார்கள். அம்மா, நமக்கு சேர வேண்டிய நாடு என்று உரைத்தாயே, எந்த விதத்தில் என்று கேட்டு அதற்கு என் தாய் உரைத்தார்கள். ஒரு நேரத்திலே ஆதிசேடனுக்கும் வாயு பகவானுக்கும் பெருத்த சமர் ஏற்பட்டது. போட்டி, சண்டை. ஆமா, என்னவென்று பலத்திலே சிறந்தவன் நீயா அல்லது நானா என்று போட்டி ஏற்பட்டுவிட்டது. அப்படி சமர் ஏற்பட்ட பிறகு அதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும், யார் பலவான் என்று. அதற்கு போட்டிக்காக மகமேறுகிரியை வைத்தார்கள். அந்த நேரத்திலே ஆதிசேடன் என்ன செய்தான்? தன்னுடைய 1000 தலையால மலையை அழித்துக் கொண்டு தன்னுடைய உடலால் சுற்றி வளைத்து இறுக்கி பிடித்துக் கொண்டான். அப்படி பிடித்துக் கொண்ட பிறகு வாயுதேவன் காற்றை வேகமாக வீச 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 தேவலோகமே சும்மா கிடு 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 கிடு. ஆமா, தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். இந்த நடுக்கத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன் தேவலோகம் இப்படி நடுங்குகிறது என்று ஓடி வந்து பார்த்தால் இங்க இருவருக்கும் போட்டி. உடனே என்ன செய்தார்கள் தேவர்கள்? வாயுதேவனிடத்தில் சென்று, வாயுதேவா, எதற்காக இந்த போட்டி? நிறுத்தி விடு என்று உரைத்தார்கள். உடனே வாயுதேவன் என்ன உரைத்தான்? தேவர்களே, என்னை கேட்காதீர்கள். அதோ பார்த்தாயா, மகமேறுகிரி 1000 தலைகளால் அழித்துக் கொண்டிருக்கிறான் ஆதிசேடன், அவனை போய் கேளுங்கள் உரைத்து விட்டார். உடனே தேவர்கள் சென்று, ஆதிசேடா, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பது கிடையாது, ஆதலால் நீ விட்டு கொடு என்று உரைத்தார்கள். ஆதிசேடன் என்ன செய்தான்? 1000 தலையில் ஒரு தலையை அசைத்தான், தன்னுடைய உடலை சற்று தளர்த்தினான். வாயுதேவன் காற்றை வேகமாக வீசினான். அம்மலை புரண்டது, 3 சுக்கலானது. அதிலே நுனி சிகரம். நுனி சிகரம் என்றால் என்ன? உச்சி சிகரம். அந்த காற்றிலே அந்த சிகரம், நுனி சிகரம் தென்கடலிலே போய் விழுந்தது. தென்கடல் 3 சுக்கலாகி தென்கடலிலே விழுந்தது. 2வது சிகரம் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே விழுந்தது. 3வது சிகரம் திருப்பதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே விழுந்தது. தென்கடலிலே விழுந்தது. நாளுக்கு நாள் அது ஒரு தீவாக மாறியது. அந்த நேரத்திலே என்னுடைய தாயின் தந்தை, என் தாயின் சிறிய தந்தை, என் தாயின் பெரிய தந்தை மூவரும் அங்கு சென்றார்கள். அந்த தீவை சரி செய்தார்கள். அது தென்கடலிலே இருந்ததால் அந்த தீவுக்கு தென்னிலங்கை 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 என்று பெயர் சூட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்து 3இல் ஒரு பாகமானது அல்லவா, ஆதலால் ஸ்ரீலங்கை ஸ்ரீலங்கை என்று பெயர் சூட்டி சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெயர் என்ன தெரியுமா? என் தாயின் தந்தை பெயர் மாலி, என் தாயின் பெரிய தந்தை பெயர் சுமாலி, சிறிய தந்தையின் பெயர் மாலிவான். இவர்கள் மூவரும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அரக்கன் ஆயிற்று, ஆணவம் தலைக்கேறியது. தேவர்கள் எல்லோரையும் பிடித்து அடி 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 என்று அடித்தார்கள். தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். மகாவிஷ்ணு ஓடி வந்து மூவரையும் ஒரே உதையாக உதைத்தான். மூவரும் பாதாள உலகத்திலே போய் விழுந்தார்கள். மீண்டும் அந்த நாடு பாழடைந்தது. அதன் பிறகு என்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய குபேரனுக்கு சென்று, இது நம்முடைய சிறிய தாயின் தாய்நாடு ஆயிற்று என்று மறுபடியும் அதற்கு கும்பாபிஷேகம் செய்து தென்னிலங்கை சிறப்போடு அவனாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் உரைத்தார்கள். விடமாட்டேன், இப்பொழுது நாட்டை கைப்பற்றுகிறேன் உரைத்தார்கள். என் தாய் உரைத்தார், மகனே, நீ சென்று வரம் பெற்றுக் கொண்டு வந்தால் தான் நாட்டை கைப்பற்ற முடியும் என்றார். பிறகு சென்றேன், ஈசனை கண்டேன். 10 சிரத்தில் ஒரு சிரத்தை முறித்தேன், 20 கரத்தில் ஒரு கரத்தை உடைத்தேன், தன் நரம்பில் ஒன்று இழுத்தேன், வீணையாக பாவித்தேன். சங்கராபுரம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை பாடி அந்த சங்கரனை நேரில் கண்டேன். கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார். பெற்றுக் கொண்டு வந்து மரியாதையாக நாட்டை வாங்கி கொடு என்னுடைய தந்தையிடம் கேட்டேன். என்னுடைய தந்தையும் நாட்டை வாங்கி கொடுத்தார். நாட்டை மட்டும் வாங்கி கொடுக்கவில்லை, என்னுடைய அண்ணன் பிரம்மதேவனத்திலே வரம் பெற்றானே, அப்பொழுது புஷ்பக விமானமும் சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய வாளையும் பெற்றுக் கொண்டு வந்தான். அது 2ஐயும் வாங்கி கொடுத்தார். அந்த புஷ்ப விமானத்தின் மகிமை என்ன தெரியுமா? 4 பேர் அமர்ந்தால் அதற்கு தக்கவாறு இருக்கும், 40 பேர் அமர்ந்தால் அதற்கு தக்கவாறு விரிவடையும். விரிந்து சுருங்கக்கூடிய அந்த பல்லக்கை
வாங்கி கொடுத்தார்கள். டேய், அந்த விமானத்தை வைத்துக் கொண்டு சிறப்போடு ஆற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்று என்ன நாள் தெரியுமா? குறை தீர்க்கும் நாள். நம்முடைய சபா மண்டபம் பார்த்தாயா? திருச்சோடி கிடக்கிறது. நீ உடனே சென்று நம்முடைய சொந்த பந்துக்கள் அனைவரும் நான் அழைத்ததாக அழைத்துக் கொண்டு என்ற பொழியாமொழி புலவர்ப்பு குட்டியே நல்லுரை படி ஒழுக்கத்தை கடைபிடித்து தென் இலங்கை வேந்தன் 10 தலை 20 கரம் படைத்தவர் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரனுக்கு மகனாக பிறந்து இந்திரஜித் சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய தந்தை அழைத்திருக்கிறார். இதற்கு முன்பு எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலன் எங்கே? காவலன் ஐயா பெரிய ஒரு மலை. அந்த மலையில் வந்து கேட்டா சொல்ற 50 ரூபாய் பாக்கெட் வேலை. 50 ரூபாய் பாக்கெட் வேலை. அது கொஞ்சம் 10 ரூபாய் 20 ரூபாய் விற்கிறோம். வாங்கி குடிச்சுட்டு இருப்போம். ஏண்டா காலத்தாமதன் கேட்டா சாராயம் அவங்க பண்ணிக்கிறானுங்க. அது போட்டாதான் வருது. எனக்கு ஒரு கலை அழைச்சுட்டா சரி விட்டு சரி விட்டு தொலை. சரி ஏண்டா காலத்தாமதன் கேட்டா கட்டுக்கதை கொட்டி அழுந்து கொண்டு இருக்கிறார். சரி போகட்டும். நாட்டு மக்கள் என்னை பற்றி நிறைவாக பேசுகிறார்களா அல்லது குறை கூறி பேசுகிறார்களா? ஐயா உங்களை பத்தி நிறைவா பேசுறாங்க. யாரும் குறை என்பதே காண முடியாதுங்க. குறை என்பதே கிடையாது. ஆமா ஐயா. குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. காண முடியாது ஐயா. என்ன ஏதோ சொல்ல வந்த? ஐயா வந்ததே வந்துட்டேன். என்ன 31 வருஷம் நான் ஒயின் ஷாப் பண்ணேன். கிளாஸுக்கு ஈசந்திர ஒயின் ஷாப். ஐயா என்னுடைய தந்தை வரும்படி உத்தரவு. ஐயா அவங்கள அப்பா வருஷம் வரவு
கட்டி சீரும் சிறப்புடன் வாழ் வருகிறேன். அதுக்கு முன்பதாக என் நாட்டு காவலாளி இருக்கிறானே, டேய் அழகு